நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்த தரம் 5 புலமை பரீட்சையின் பெறுபேறு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. வனப்பகுதியில் பெரும் பரபரப்பு, துண்டிக்கப்பட்ட மனித தலை மீட்பு, ஆரம்பமான தீவிர விசாரணை. இருவரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம், வெளியான எச்சரிக்கை. 30 ஆண்டுகால பழமையான அரசு வேதன முறைமை மாறுகிறது, நிதியமைச்சர் எடுத்த அதிரடி முடிவு. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழையுடான வானிலை மேலும் சில நாட்களுக்கு தொடரக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னரே மழை தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் என்றும் அத்திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் ரோமோஸ்கேர தெரிவித்துள்ளார். நாட்டை பாதித்துள்ள எல்லினோ காலநிலை தாக்கம் அடுத்த ஆண்டு வடகிழக்கு பருவக்காற்று காலம் வரை நீடிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் விளைவாக தற்போது வறட்சியான வானிலை நிலவும் பகுதிகளில் அதன் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்ச்சியான வறட்சி காரணமாக எதிர்காலத்தில் காற்றின் வேகம் குறையக்கூடும் என்றும் அதனுடன் ஈரப்பதன் அதிகரிப்பதால் மக்கள் உணரும் வெப்பநிலை மீண்டும் உயர்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளவாயா பிரதான வீதியில் வெள்ளவாயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 3ஆம் கட்டை பகுதியில் மனித தலை ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். வீதியோர வனப்பகுதியில் இந்த உடற்பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட மனித தலை இதுவரை யாருடையது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறோம். அது தொடர்பான அடையாளம் காணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெள்ளவாயா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் சவுத் பார் பகுதியில் வான்வழியில் பறந்து புகைப்படங்களையும் காணொலியையும் எடுக்க உதவும் கருவியான ட்ரோன் கேமராவை அனுமதியின்றி பறக்கவிட்ட சிறுவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு அமைச்சினால் பதிவு செய்யப்படாத ட்ரோன் ஒன்று அனுமதியின்றி பறக்கவிட்டதாக கூறப்படும் 16 வயது சிறுவன் ஒருவன் தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமானப்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் புலனாய்வு பிரிவுடன் இணைந்து கொண்ட நடவடிக்கையின் போது மன்னார் சவுத் பார் பனங்கொட்டு காட்டு பகுதியில் வைத்து குறித்த சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சிறுவரிடமிருந்து டிஜே மினி 4 ப்ரோ ரகத்தைச் சேர்ந்த ஒரு ட்ரோன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சிறுவன் விசாரணைக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 5ஆம் தர புலமை பரீட்சையின் பெறுபேறுகளை ஒரு மாதத்துக்குள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரலிங்கு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 2723 பரீட்சை நிலையங்களில் 5ஆம் தர புலமை பரீட்சை நடைபெற்றது. இதில் 29,489 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்று தகுதி பெற்றிருந்தார்கள். இதேவேளை கல்வி பொறுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று தொடக்கம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் மொத்தம் 3,72,310 பரீட்சார்த்திகள் பங்கேற்க உள்ளார்கள். பரீட்சார்த்திகள் தங்கள் அனுமதி அட்டைகளில் உரிய அதிகாரிகளின் கையொப்பத்தை முன்கூட்டியே உறுதிப்படுத்திக் கொண்டு பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரலிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,000 அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமே இதுவரையான காலப்பகுதியில் 89,395 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு காய்ச்சலினால் இதுவரை 65 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 4,048 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அத்துடன் இந்த வருடத்தில் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அதன் எண்ணிக்கை 29,973 ஆகும். அதேவேளை நாட்டில் டெங்கு குழம்பிகள் அடர்த்தி குறைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேற்படி டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் நுழம்புகள் பெருகும் இடங்கள் தொடர்ந்தும் அழிந்ததன் மூலமே இந்நிலை சாத்தியமானதாக அதன் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னகரா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக டெங்கு நோய் பரவல் குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் நுழம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுப்புறங்களை தூய்மையாகவும் தேங்கி நிற்கும் நீரின்றியும் வைத்திருக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுவித்துள்ளனர். தற்போதைய தொழில்நுட்பத்துக்கு பொருந்தாத 30 ஆண்டு கால பழமையான அரசு வேதன முறைமையை மாற்றுவதற்கான நிதி அமைச்சகம் புதிய அரசு வேதன முறைமைக்கான விளம்பரத்தை வெளியிட்டுள்ளது. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றின் தகவலின்படி அரசு நிறுவனங்களுக்கான வேதன முறையின் வடிவமைப்பு மேம்பாடு மற்றும் செயல்திறனாக்கத்துக்கான கொள்முறை என்ற கேள்விப்பத்திர அறிவிப்பை நிதியமைச்சின் மாநில கணக்கு திணைக்களம் வெளியிட்டுள்ளது. தற்போதைய GPS முறைமையை 1996ஆம் ஆண்டு தொடக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது.
இந்த அமைச்சகங்கள், திணைக்களங்கள், சிறப்பு செலவின அலகுகள், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் சில சட்டப்பூர்வ நிறுவனங்கள் உட்பட பலதரப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களால் இது பயன்படுத்தப்படுகிறது. தற்போதைய முறைமையின் கீழ் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. இதன் பலவீனமான பாதுகாப்பு நெறிமுறைகளை கையாளுதல் மற்றும் வேதனை தொடர்பான மோசடி அபாயங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன. இது அரசு நிதிக்கூற்றுகளின் நம்பகத்தன்மையை மற்றும் செய்யத்திறனை குலைக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தற்போதைய முறைமையில் ஒருங்கிணைந்த மனித வளம் மற்றும் வேதன முகாமை தளமாக செயற்பட்ட தேவையான நெகிழ்த்தன்மையும் அளவிடக்கூடிய தன்மையும் இல்லை. இதனால் நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் செய்யத்திறன் தடைப்படுகிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொழில்நுட்ப ரீதியில் மேம்பட்ட பாதுகாப்பான மற்றும் ஒருங்கிணைந்த வேதனை செயலாக்க முறைமையை மாற்றுவதற்கான தேவை அவசரமானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா பிராந்தியத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புரோமோ எரிமலை தேசிய பூங்காவில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதை தொடர்ந்து அப்பகுதிக்கான அனைத்து சுற்றுலா நடவடிக்கைகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் பரவி வரும் இந்த காட்டுத்தீ எரிமலையின் பள்ளப்பகுதியில் சுற்றி இதுவரை சுமார் 176 ஹெக்டேயர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளது. வியாழக்கிழமை இதுவரை 60 ஹெக்டேராக இந்த தீப்பரவல் தற்போது மிகவும் வேகமாக விரிவடைந்துள்ளது. பயனாளர்கள், பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாய் கருத்துக்கொண்டு சனிக்கிழமை மாலை தொடக்கம் மூடல் நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டதாக தேசிய பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே நுழைவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்தவர்கள் பயண திகதியை மாற்றிக்கொள்ள அல்லது பயணத்தை மீளப் பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஹெலிகாப்டர்கள் மற்றும் நீர்த்தெளிக்கும் ட்ரோன் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு ஜாவா பேரிடர் மேலாண்மை முகவரம் தெரிவித்துள்ளது. மலைச்சரிவுகளில் தீ கட்டுக்கடங்காமல் பரவி வரும் போதிலும் இதுவரை எவ்வித உயிரிழப்புகள் அல்லது காயங்களோ பதிவாக இல்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். தீ விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை உத்தியோகபூர்வமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இலங்கையில் அடுத்த கட்ட அரகலாயா அல்லது மக்கள் போராட்டம் சிறைச்சாலை அமைப்பை மையமாக கொண்டு தொடங்குவதற்கான தீவிர அபாயம் நிலவுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் மத்திய மாகாணத்தின் முன்னாள் ஆளுநருமான மைத்திரி குணவர்த்தன எச்சரிக்கை விடுவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் குறித்து மல்வத்து மற்றும் ஆஸ்கரிய மகாநாயக்க தேர்தல்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக கண்டிக்கு விஜயம் செய்திருந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவ்வாறு இவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் கடுமையான நெருக்கடி மற்றும் அங்குள்ள சீர்கேடுகள் குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் நிலவும் பிரச்சினைகள் அரசாங்கம் உரிய முறையில் தீர்வு காண தவறினால் நாட்டின் அடுத்த கட்டம் மக்கள் போராட்டத்தின் ஆரம்ப புள்ளியாக அதுவே அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தத்தை கடுமையாக விமர்சித்த மைத்திரி ஏனைய அரச ஊழியர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு சலுகையை நீதிபதிகளுக்கு மட்டும் வழங்குவது நியாயமற்றது என்றும் கூறப்பட்டுள்ளார். இராணுவ அதிகாரி 55 வயதிலும் ஏனைய சிவில் அரச அதிகாரிகள் 60 வயதிலும் ஓய்வு பெறும்போது நீதிபதிகள் மட்டும் சேவை காலத்தை நீடிப்பது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு குறிப்பிட்ட நபரின் சேவை காலத்தை அரசாங்கம் நீடித்தால் அந்த தீர்மானத்தை எடுத்த தரப்பிற்கு அவர் நன்றியுடையராக செயற்படக்கூடும். இது நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசியலமைப்பு திருத்தம் 2028 ஆண்டுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தற்போதைய அரசியல் சூழலில் இத்தகைய அவசர தீர்மானங்களை எடுப்பதற்கு பின்னால் மறைமுக நோக்கங்கள் இருக்கலாம் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் முழங்காவில் பகுதியில் வங்கி ஒன்றில் வைப்பில் இடுவதற்காக போலி நாணயத்தாள்களை வைத்திருந்ததாக கூறப்படும் இரு சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள வங்கி ஒன்றில் பணத்தை வைப்பிலிட முயன்ற போது அவர்கள் வசம் இருந்த 2 போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக முழங்காவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பூநகரி மற்றும் நாச்சிக்குடா பகுதியைச் சேர்ந்த 26 மற்றும் 61 வயதுடைய என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முழங்காவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பேங்காக் நகருக்கு அருகில் உள்ள பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்திய 14 வயது சிறுவன் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் துப்பாக்கியை பயன்படுத்த கற்றுக்கொண்டதன் வன்முறை சார்ந்த ஊடகங்களை அதிகமாக பார்த்துள்ளதாக தாய்லாந்து போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இந்த கொடூர சம்பவத்தில் குறித்த சிறுவன் முதலில் வீட்டிலிருந்த தனது தாய் வழி தாத்தா பாட்டியை சுற்றி கொண்ட பின்னர் பாடசாலைக்கு சென்று மேலும் 6 சுட்டுக் கொண்டு விட்டு தவறான முடிவெடுத்துக் கொண்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் 17 சாட்சியங்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிராந்திய போலீஸ் துணை ஆணையாளர் சம்பவம் தொடர்பில் 17 சாட்சியாளரிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்த பிராந்திய போலீஸ் துணை ஆணையாளர் ஆத்தா அப்போல் அனுசித் அந்த சிறுவன் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக துப்பாக்கி மீது ஆர்வம் காட்டி வந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளனர்.
மேலும் கடந்த வருடம் இந்த சிறுவன் பாடசாலைக்கு கொண்டு வந்த ஏர்கன் ரக துப்பாக்கி ஆசிரியர் ஒருவர் பறிமுதல் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவரை தவிர 2க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு தாய்லாந்தில் இடம்பெற்ற மிக மோசமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்றும் இது கருதப்படுகிறது. இத்துடன் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.